கடவுள் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளத்தில் கடவுள் இல்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. ஒருவேளை கடவுள் இருந்திருந்தால் வயநாட்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. அப்படியே நடந்திருந்தாலும் இப்படி அப்பாவி மக்கள் மண்ணுக்கு இரையாகி இருக்க மாட்டார்கள், மரணித்திருக்க மாட்டார்கள். ஆம், எங்கே போனது அந்த கடவுள்? ஒரு நாள் ராத்திரி ஊரே உறங்கிய நொடியில் ஊமையானது சாமியும், நிலச்சரிவில் வயநாடு ஆகிப்போனது சுடுகாடு. சனத்தின் அழுகுரல் சாமிக்கு கேட்கவில்லை, பிணத்தின் வாசத்தில் நாடே நாறிப்போனது. நிற்காத மழையில் நிற்கவில்லை போராட்டம், அழுகிய சடலங்கள் அதோ இன்னும் மண்ணுக்குள். எத்தனையோ கனவுகளை சுமந்து வந்த உயிர்கள் மொத்தமாய் பிணமாய் சுடுகாட்டில் அடக்கம். உலகமறியா பிஞ்சுகளும் உயிர் பிரிந்தது கொடுமை. இயற்கையின் சதியில் இருண்டு போனது கேரளம். கடவுள் தேசத்திலே கடவுள் இல்லையா? கண்ணில்லா ஊனமாய் காட்டுக்குள் தலைமறைவா? ஐயோ, தாயை இழந்த குழந்தை, சேயை இழந்த தாய், கணவனை இழந்த மனைவி, காதலியை இழந்த காதலன் என்று உயிர் பிழைத்த சனமும் உருகி சாகுமே தினமும். குத்தத்தை யார் மேல ஏற்றி வைக்க முடியுமோ? மீளட்டும் வயநாடு, வேண்டட்டும் இந்திய நாடு, உதவட்டும் தமிழ்நாடு, உணரட்டும் அயல்நாடு. கண்ணீர் அனைத்தும் மழைநீரிலே கரையட்டும், கண்ணீர் அனைத்தும் மழைநீரிலே கரையட்டும். மீண்டு வரட்டும் வயநாடு, பிரார்த்திப்போம் வயநாடு, வயநாடு.